வணக்கம். கல்விக் கொள்கை, கொள்கை, மும்மொழி கொள்கை என்று இரு தரப்பினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கல்விக் கொள்கையில் இருமொழிகள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க, மும்மொழி இருக்கணுங்கிறாங்க. இதுவரைக்கும் இருக்குது இருமொழிகள் தான் நம்ம அரசு பள்ளிகளெல்லாம் இருக்குது. மும்மொழிங்கிறது இல்லை, மும்மொழி கொள்கை இல்லை. ஆனால் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க, தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க அப்படிலாம் மொத்த டோட்டலாக நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா அதை விட தனியார் பள்ளியில் அதிகமாக படிக்கிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லை, அஞ்சு பூரா இருக்கிறது மும்மொழி கொள்கை. அஞ்சு என்ன இருக்குது? அஞ்சு எல்லாத்துலேயும் ஹிந்தி இருக்குது, தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தனியார் இதில் முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் போனவுடனே என்ன மொழி படிக்கிறேன் இங்கிலீஷை முதல்ல ரைட் பண்ண சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம குழந்தைய கூட்டி போகிறோம்னு வச்சுங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் அரசு பள்ளிக்கு போனோம்னா போனவுடனே தமிழ்லாம் கேட்க மாட்டாங்க, தமிழ் எழுதியிருக்கோம். தமிழ் இங்கிலீஷ்னு ரெண்டாவது எழுதிட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் தனியார் பள்ளியில் போய் நம்ம சேர்க்குறோம்ல, எல்கேஜி யூகேஜிலாம் அஞ்சு போஸ்ட்டு போன உடனே ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் எழுதிடுவாங்க. எழுதிட்டு ரெண்டாவது மொழிக்க தமிழ் படிக்க வைக்கிறீங்களா, இங்கிலீஷ் படிக்க வைக்கிறீங்களான்னு கேட்பாங்க, ஹிந்தி படிக்க வைக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷை முதல்ல போட்டுருவாங்க. அதுக்கடுத்து தமிழா ஹிந்தியான்னு கேட்குறாங்க. அப்போ ஹிந்தி படிக்கணும்னு ஹிந்தி எழுதிக்கிறாங்க. இங்கிலீஷையும் ஹிந்தி தமிழே தெரியாமலாம் நிறைய பேர் அலைய விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னால் படித்த பசங்கள்லாம் பிள்ளைங்களை வைக்க போகிறோம் அப்படிங்கிற ஆர்வத்தில் ஹிந்தி இங்கிலீஷு கற்றுக்கணும் அப்படின்னு காசை செலவழித்து படிக்க வச்சு ஹிந்தியும் வராமல் இங்கிலீஷும் வராமல் தாய்மொழியான தமிழ் பேச முடியாத எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கத்தில் விசாரித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க. நான் எப்போவுமே என்னுடைய பதிப்பில் உண்மை இருந்தால் தான் அதை சொல்லுவேன். இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் இப்போ திரும்ப மத்திய அரசுலேருந்து மும்மொழி கொள்கை, அரசு இதில் மும்மொழி கொள்கை, அதாவது ஹிந்தியும் சேர்த்துக்கலாம், ஹிந்தி படிக்கிறவங்க படிச்சுக்கலாம மும்மொழி கொள்கைனாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் இத்தனை வருஷம் அப்படிங்கிறத சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் அது கரெக்டாக கணக்கு எனக்கு தெரியாது. ஒரு 10 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தனியார் பள்ளியில் தமிழ்நாட்டிலேயே ஒரு அப்ராக்சிமேட்டில் சொல்கிறேன், 30 லட்சம் மாணவர்கள் படிக்கிறது ஹிந்தி இங்கிலீஷு தமிழ் அப்படி தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பணத்தை கட்டி படிக்க வைக்கிறாங்க. இந்த பணத்தை கட்டி இந்த கவர்மெண்ட்டில் படிக்க வைக்கிறாங்கல்ல, இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பணம் கட்டாமல் நம்ம கொஞ்சம் கம்மியாக இது பண்ணிட்டு நம்ம அடுக்க சேர்த்து பிள்ளைங்க படிச்சுட்டு வந்துடுது, இலவச புத்தக நோட்டெலாம் கிடைக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னா, இது எல்லாத்தையும் வியாபாரமாக்கி அரசுகள் இருக்காங்கல்ல, இப்போ இங்கே ஆட்சியில் இருக்க அரசில் இருக்கவங்க அவங்க பள்ளி நடத்துகிறது பூரா பார்த்திங்கன்னா மந்திரி அவங்க தான் தனியார் பள்ளிகள் பூரா நடத்துகிறாங்க. அப்புறம் மந்திரி சார்பில் மத சார்பில் அப்படி இப்படிலாம் நிறைய பள்ளிகள் இருக்குது. எல்லாமே எல்லாத்துலேயுமே அதில் காசு நிறைய வருமானத்தை சேர்க்குறாங்க. இதுவே இந்த 3 மொழியும் படிக்கிறத அரசு பள்ளியில் சேர்த்துறான்னு வச்சுக்க, இவங்களுக்கு இந்த தனியார் பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளை அங்கே போய் சேர்த்துட ஆரம்பிக்கிறோம். நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோமே, ஏன் ஹிந்தி தான் இங்கேயும் இருக்குல்ல, இங்கிலீஷு தான் இங்கேயும் போய் சொல்லி தராங்கல்ல, இங்கேயே படிக்க வச்சிடணும் படிக்க வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம் ஆயிடும். இதுதான் இந்த கார்பரேட்டர் அப்படிலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஏமாத்து வேலைகளை பண்ணுறதுக்கு தான் அந்த காலத்துலேருந்தே அண்ணாதுறையிலேருந்து ஆரம்பித்து
திராவிட கழகம் ஃபுல்லாக நாடகம் ஆடி இன்ன வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட அண்ணாமலை சொல்லி பார்க்குறாரு, ஒன்றும் எடுக்கலை மும்மொழி கொள்கைன்னு. ஆனால் மெயின் வந்து இதுதான். அரசு பள்ளியில் இன்னும் 3 மொழியும் கற்றுக் கொடுத்தா என்ன, ஒன்றும் தப்பு இல்லையே. 2 மொழி 3 மொழியாக கற்றுக்கிறது. தமிழை எடுத்துகிட்டு இங்கே இந்தியை பற்றுக்கணா சொல்கிறாங்க, அது இல்லை. தமிழோடு சேர்த்து இதையும் ஹிந்தியும் கற்றுக் கொடுக்குறாங்க. இருக்கட்டும், நீ கவர்மெண்ட்டில் நீ அரசு பள்ளியில் படிக்க வச்சுட்டு நீ உன் பிள்ளைய மத்திய அரசு வேலைக்குன்னு அனுப்பிடுற. காசு இல்லாதனாங்க இங்கே வீட்டிலேயே இங்கே இருந்து கஷ்டப்படணுமா? படிக்க வைக்கிற என்ன பண்ணுற, படிக்க வச்சிடுற. உடனே ஆந்திராவில் வேலை வருது, ஆந்திராவில் வேலை வந்தோடனே அப்ளிகேஷனை போடுற. அவன் மாற்று மொழி வேறு மொழி என்ன தெரியும் உனக்குன்னு கேட்குறேன். தெரியலைன்னு எழுதி விடுற. நீ வீட்டில் உட்காந்துருக்க. அவன் தெரியும்னு இங்கே நம்ம தமிழ்நாட்டிலே படித்தவே தெரியும்னு பணத்தை கட்டி படிச்சு விட்டு ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அவன் போய் அந்த வேலையை பார்க்குறான். அப்புறம் அரசு வேலை வாய்ப்பு மற்ற பக்கத்தில் ஆந்திராவில் இருக்க வேலை வாய்ப்பு வராது. எல்லாத்துலேயுமே இதுதான். இந்த மாதிரி பண்ணுறதுக்கிட்ட அரசு பள்ளியில் தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி 3 மொழியும் கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக தானே இருக்கும். படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் படித்ததை வச்சு பேசாதீங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க செல்லை பார்த்துக்கிட்டே அழகாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. படிக்கிற பிள்ளைய எதை படிக்க வச்சாலும் படித்து முடிச்சிடும். அதனால் அவசிய தேவை 3 மொழின்னு நன்றாக சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். இந்தியை ஆதரிக்கிறவங்க மட்டும் இல்லை, இப்போ அண்ணாதுரையெல்லாம் இருந்து ஒரு காலத்தில் வந்துட்டு இந்தியை எதிர்க்கணும்னு சொன்னாங்க. அப்போ வந்து இந்தியை எதிர்க்கணும்னு சொன்னப்போ ராம்நாத் சைட்லேருந்து ராமேஸ்வரத்தில் வந்து கொஞ்சம் பேர் ரயிலில் போவாங்க. அப்போ ஹிந்தியில் ஏதாவது கச்சபச்சன்னு பேசிட்டு போவாங்க. அதுதான் ஹிந்தி. மற்ற வேலை வந்து ஹிந்திலாம் வந்துட்டு எதுவும் இருக்காது, ஹிந்தி பேசுகிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. தமிழ்நாட்டிலே அப்படி தான் இருந்துச்சு ஃபுல்லாக. 62, 65 இப்படிலாம் இருந்து இப்போ 2024 வந்துட்டோம், 25 வந்துட்டோம். ஆனால் இப்போ எப்படி இருக்குது, இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஹிந்தி சரளமாக பேசுகிற அளவுக்கு வந்துட்டோம். ஹிந்திக்காரங்களாம் இங்கே இருக்காங்க. எல்லா இடமும் ஹிந்தி இருக்குது. ஒன்றும் இல்லை, ட்ரெயினில் ஹிந்தியில் எழுதியிருக்கு, அதை என்னான்னு பார்க்க தெரியல. ஏன் ஹிந்தி படிச்சுருந்தா அதையும் பார்த்துக்கணும்ல. இப்போ ஹிந்தி படிக்க தெரியாதனால இப்போ ஹிந்தி தெரிஞ்ச கூட தமிழே தெரியாட்ட கூட அவன் ஹிந்தியை நோட் பண்ணி தமிழ்நாடு ட்ரெயினை பிடிச்சி இங்கே வந்து இறங்கிறான். நீங்கள் இங்கேருந்து போய் டெல்லின்னு போய் இறங்க முடியுமா? டெல்லின்னு ஹிந்தியில் இருந்துச்சுன்னா பக்குன்னு பார்த்துட்டு வந்துச்சா வரலையாங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா சிந்திச்சு இந்த மும்மொழி கொள்கையை மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அரசு இதில் நமது தலைவர் தாவேக தலைவர், நான் தாவேக பதிப்பெல்லாம் போட்டுக்கிருக்கேன், அவர் கூட சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்கார். பொதுவான கருத்து என்ன, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காரு, விஜய் சொல்லியிருக்காரு இருமொழி இருக்கணும் அப்படின்னு. இருமொழி ஏற்கனவே இருக்குது, மும்மொழி இருக்க வந்தால் வரவேற்கணும். வரவேற்றால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கேன். இது சரின்னு பட்டால் மும்மொழி கொள்கை சரிதான் அப்படின்னு பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தவறுங்கிறவங்க கமெண்ட் பண்ணி விவரம் சொல்லுங்கள். இல்லை இது தப்பு, இப்படித்தான் நடக்கணும், நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு கமெண்ட் பண்ணலாம்.